நீங்க ஏமாறுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு வியாபாரி ஒரு குரங்கு பிடிச்சு குடுத்தா நான் ரூ. 100 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. யாராச்சும் குரங்கு பிடிச்சு குடுத்தா ரூ. 100 குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஒரு சிலர் அத குறித்து கண்டுக்கலாம். ஆனா ஒரு சிலர் குடுத்து தான் பார்ப்போமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அந்த ஒரு சில குரங்குகள இருந்துட்டு புடிச்சு குடுத்துருக்காங்க. புடிச்சு குடுத்தோனே அந்த வியாபாரி இருந்து ரூ. 100 குடுத்துருக்காங்க. "ஏன் இந்த மனுஷன் இருந்துட்டு குரங்கு புடிச்சு குடுத்தா இருந்துட்டு காசு குடுக்குறான்யா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர்களும் அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாத்தையும் இருந்துட்டு புடிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா நெறைய குரங்குகள் இருந்துட்டு புடிச்சு குடுத்து அந்த கிராம மக்கள் இருந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. சில நாட்கள் போன உடனே ஒரு குரங்குக்கு ரூ. 200 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஆர்வமா இருந்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே இருந்துட்டு குரங்குகள இருந்துட்டு புடிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் சில தினங்கள் போன பிறகு இருந்துட்டு ஒரு குரங்குக்கு ரூ. 600 நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி எல்லா குரங்குகளும் புடிச்சு குடுத்தனால, ஒரு சில குரங்குகள மட்டும் தான் அவங்களால புடிச்சு குடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த குரங்குகளே இருந்துட்டு வாங்கிக்கிட்டு ரூ. 500 அந்த வியாபாரி இருந்துட்டு குடுத்துட்டாரு. ஸோ திரும்பவும் அந்த வியாபாரி இருந்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு 1 வாரத்துல இருந்துட்டு வந்துருவேன். வரும்போது நீங்க குரங்குகள இருந்துட்டு புடிச்சு குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு குரங்குக்கு ரூ. 1500 நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி இருந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னது ரூ. 1500 அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு ஊர் முழுக்க இருந்துட்டு தேடி பார்த்திருக்கிறாங்க. ஆனா ஒரு குரங்க கூட இருந்துட்டு பிடிக்க முடியல. ஆனா இந்த வியாபாரி பிடித்த குரங்குகள் எல்லாத்தையுமே ஒரு கூண்டுக்குள்ளார அடைச்சு, அந்த குரங்குகள பாதுகாக்கிறதுக்கோசரம் தன்னுடைய வேலையாள அந்த கிராமத்திலேயே இருந்துட்டு நியமிச்சு வச்சுட்டு தான் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த வியாபாரி கிட்ட வேலை செஞ்ச அந்த நபர் இருந்துட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற குரங்குகள் எல்லாத்தையுமே இருந்துட்டு ரூ. 1000 நான் இருந்துட்டு குடுக்குறேன். இத எல்லாமே நீங்க வாங்கிக்கிட்டு, அந்த வியாபாரி வந்த உடனே ரூ. 1500 அவர்ட்ட நீங்க வித்துருங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஊர விட்டே ஓடி போயிடுறேன். என்ன புடிச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற காச வாங்கிட்டு நான் போயிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லி, ஒவ்வொரு குரங்கையும் ரூ. 1000 அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்துட்டு வித்திருக்கிறாங்க. ஸோ வித்த பிறகு சில நாட்கள் கழித்து அந்த வியாபாரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகள்லாம் இருந்துட்டு வாங்கிட்டு அந்த ஊர் மக்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் தங்க கிட்ட இருந்த நகை, அப்புறமேட்டு பணங்கள், சேவிங்க எல்லாத்தையுமே இருந்துட்டு இழந்து, அத எல்லாத்தையும் வித்து தான் இருந்துட்டு அந்த குரங்குகள இருந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வாங்கி அந்த குரங்குகள வச்சிருக்க அந்த சமயத்துல அந்த வியாபாரி 1 வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, 3 வாரம் ஆகி இருந்துட்டு வரவே இல்ல. ஸோ அத பாதுகாத்துக் கொண்டு இருந்த அந்த வியாபாரியுடைய வேலையாள் இருந்துட்டு அங்க இருக்காங்களா? அவங்கள போய் இருந்துட்டு பார்த்து விசாரிக்கலாம். எப்ப வியாபாரி வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவரும் இருந்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஊர் மக்களுக்கு இருந்துட்டு தெரிஞ்சிருக்கு. இது அந்த வியாபாரியுடைய சூழ்ச்சி. நம்மகிட்ட 100, ரூ. 200 இருந்துட்டு குடுத்து குரங்க வாங்கி, அதே குரங்க நம்மகிட்ட ரூ. 1000 இருந்துட்டு வித்துட்டு இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எத சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே இருந்துட்டு தெரியுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மகிட்ட ரொம்ப மலிவான விலையில ஒரு பொருள் குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது குவாலிட்டி இருக்கா? அப்படி ஒரு அளவு குவாலிட்டியா இருந்தா, மலிவான விலைக்கு நம்மகிட்ட ஏன் குடுக்குறாங்க? அப்படிங்கிறத குறித்து யோசிங்க. கண்டிப்பா நாளைக்கு அது நமக்கு ஆபத்தா இருந்துட்டு வரும். எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு வியாபாரத்தையும், எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தர் இலவசமாவோ அல்லது மலிவான விலையிலேயோ குடுக்குறாங்க அப்படின்னா, யாருமே ஆதாயம் இல்லாம இருந்துட்டு குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஆதாயம் எதிர்பார்க்காம ஒருத்தர் குடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, முதல்ல இருந்துட்டு சந்தேகப்படுங்க. ஸோ நான் அரசியல் பேசல. இது அரசியலுக்கு மட்டும் இருந்துட்டு கிடையாது. இலவசம் இருந்துட்டு திட்டங்கள் அது இதுன்னு வரனால நான் அரசியல குறித்து பேசுறேன்னு வச்சுக்காதீங்க. அரசியல் சாரா பல விஷயங்கள் இலவசமா கிடைக்கக்கூடிய அனைத்து குறித்தும் தான் இருந்துட்டு சொல்றேன். எந்த ஒரு பொருள வாங்கும்போது மலிவா இருந்தாலும் சரி, இலவசமா இருந்தாலும் சரி, சிந்திங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளார முதல்ல நீங்க கேட்டுக்கோங்க.